வெல்கம் டு பெரியனன் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா? ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ். ஃபிசிக்ஸ் பெரியனன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டுன்னு சொன்னோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வருது எதுனா இந்த யூனிவர்ஸ்லேயே லைட்டை விட எந்த ஒரு ஆப்ஜெக்டாலையும் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ த ஃபாஸ்டஸ்ட் திங் இன் த யூனிவர்ஸ் இஸ் லைட். சப்போஸ் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், இல்லை லைட் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடுக்கு அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. நம்ம இதை ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை வச்சு அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலியமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் லைட் இது ஏகப்பட்ட டெக்னாலஜியில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் இல்லாமல் உங்களை என்னால் பார்க்கவும் முடியாது, என்ன உங்களால் பார்க்கவும் முடியாது. ஏன் இந்த சிஸ்டமே இந்த லைட் இல்லைன்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த லைட்டோட பேசிக்ஸ், ஃபினாமினா, மிஸ்ட்ரி, கால்குலேஷன்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், தியரிஸ், இது எல்லாமே வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நான் கவர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல போகிறேன்னா, ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், இல்லை லைட் ஸ்பீடை விட அதிகமாக ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், அதை பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அது மட்டும் அந்த யூனிவர்ஸில் லைட்டுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதுதான் 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். சப்போஸ் லைட் இந்த லிமிட்டை தாண்டிச்சுன்னா என்ன ஆகும் அதுவும் யாருக்கும் தெரியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள், லைட்டோட ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அதால் ட்ராவல் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ இந்த லைட் அந்த ஸ்பீடை தாண்டிச்சுன்னா இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகலாமா, இல்லை டைம் ரிவர்ஸ் ஆகலாமா, இல்லை ரியாலிட்டியே சேஞ்ச் ஆகலாமா, இது வரைக்கும் யாருக்கும் ஆன்சர் தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் என்ன நடக்கும், லைட் ஸ்பீடை விட அதிகமாக ட்ராவல் பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம் வாங்க. லைட். ஐன்ஸ்டீன் அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் லைட்டை கான்ஸ்டண்ட்டாக பாஸ்டுலேட் பண்ணி தான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பார். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு லென்த் கான்ட்ராக்ஷன், டைம் டைலேஷன், மாஸ்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயத்த டிரைவ் பண்ணியிருப்பார். அது ஃபிசிக்ஸில் ஒரு ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த யூனிவர்ஸ்லேயே லைட் தான் மேக்ஸிமம் ஸ்பீட், வேறு எந்த ஆப்ஜெக்டும் லைட் ஸ்பீடுக்கு ட்ராவல் பண்ணவும் முடியாது, லைட் ஸ்பீடை தாண்டியும் ட்ராவல் பண்ணவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். நம்ம இப்போ அவரோட ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி சப்போஸ் ஏதோ ஒரு இமேஜினரியா இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆனால் என்ன ஆகும், லைட் ஸ்பீடை விட வேகமாக ட்ராவல் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ அவரோட டைம் டைலேஷன் ஈக்குவேஷன்ஸை எடுத்துப்போம். டைம் டைலேஷன் ஈக்குவேஷன் என்னன்னா, T = T0/γ. இதில் T0ங்கிறது ஆக்சுவல் டைம், Tங்கிறது டைம் ஆஃப் an object that moves. இந்த காமாங்கிற ஒரு ஃபேக்டர் 1/√1 - v²/c². ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும் டைம் டைலேட் ஆகுதா, டைம் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த இந்த காமாங்கிற ஃபேக்டர் தான் டிட்டர்மைன் பண்ணும். சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அதோட வெலாசிட்டி லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த ஃபேக்டர் என்னவா இருக்கும், gamma is equal to √1 - c²/c² is equal to 1/√1 - 1 is equal to 1/0, which is infinity.
ஸோ காமாங்கிற ஃபேக்டர் வந்து இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ காமா இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ டைம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் மூவ்ஸ் என்னவா இருக்கும்? t is equal to t naught divided by infinity. So t naught infinity na 1 divided by 0, which is 0. So time became 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுச்சுன்னா அங்கே டைம்ங்கிற ஒரு விஷயம் எக்ஸிஸ்ட்லேயே இருக்காது. டைம் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிடும். இப்போ அதே ஆப்ஜெக்ட் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீடை விட வேகமாக ட்ராவல் பண்ணுச்சுன்னா, இந்த லிமிட்டை தாண்டி ட்ராவல் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். சப்போஸ் t naught is equal to gamma t is equal to t naught divided by gamma. Gamma is equal to root of 1 minus v square divided by c square. So இப்போ இந்த velocity of object greater than c இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ எப்படி வரும்? c square minus v square divided by c square square root இருக்கும். ஸோ v greater than இருந்தால் நெகட்டிவ் சைன் வரும். ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூ என்னவா இருக்கும்? இமேஜினரி வேல்யூவாக இருக்கும். இமேஜினரினா அங்கே என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுச்சுன்னா நம்ம வந்துட்டு எங்கே இருப்போம், அந்த யூனிவர்ஸ் எப்படி இருக்கும், அங்கே டைம் எப்படி இருக்கும், அங்கே ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அங்கே ரியாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்துல ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் பிரேக் ஆயிரும். டோட்டலாக ஒட்டுமொத்த ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் பிரேக் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸிஸ்டில் இருக்க யூனிவர்ஸில் லைட்டோட ஸ்பீட் தான் மேக்ஸிமம். வேறு எந்த ஆப்ஜெக்டும் அந்த ஸ்பீடை ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எல்லா ஃபிசிக்ஸ் லாஸும் வேலிடாக இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள், சப்போஸ் இஃப் ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கல் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது கேஷுவாலிட்டியை பிரேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட லாஜிக்கே கொலாப்ஸ் பண்ணுது. இருந்தாலும் சம் சயின்டிஸ்ட் இமேஜின் பண்ணியிருக்காங்க, ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு பார்ட்டிக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பார்ட்டிக்கல் பேர் தான் டக்கியான். இந்த பார்ட்டிக்கல் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவரையிலையும் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் அந்த பார்ட்டிக்கலை யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியலை. சப்போஸ் அந்த பார்ட்டிக்கலை எக்ஸ்பிரிமெண்ட்லாம் டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஃபிசிக்ஸ் தியரியும் இன்ஸ்டேபிள் ஆயிரும். புது தியரிஸை நோக்கி நம்ம எல்லாரும் போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் லைட்டோட ஸ்பீட் என்ன? 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த வேல்யூவை எப்படி தியரிட்டிக்கலாக கொண்டு வரலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.